நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம், என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. செய்தி வேலையை பேசுங்கப்பா. வார்த்தையை கேட்டு அதன்படியாக ஜீவிக்க எங்களுடைய
அந்த வீடு நிலைத்து நின்றது. ஏனென்றால் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற அந்த கண்மலையாக கிறிஸ்துவின் ஒருபோதும் அசைக்கப்படாமல் நிலைத்திருப்பதினால் அவர் உன்னையும் அழைத்திருக்கிறார். பெருவெள்ளம் வரலாம், மழை வரலாம், புயல் வரலாம், சுனாமி போன்ற பிரச்சனைகள் வரலாம். அவரை நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது அசையாமல் இருக்கும் பர்வதம் போல் அவர் நிற்க வைப்பார். அவரை நம்ம நிலைநிற்கப்படுகிறவர், அவரை நம்ம நிலைநிற்கப்படுகிறவர், உறுதியாய் நிற்கப்படுகிறவராகவே, உறுதியாய் நிற்கப்படுகிறவராகவே. ஏனென்றால் அவர் நம்முடைய நம்பிக்கை, அவரை நம்முடைய அஸ்திபாரம், அவரை நம் கண்மலை. ஏனென்றால் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். அந்த மாறாத தேவன் மீது நம்முடைய கண்மலையாக அந்த கிறிஸ்துவ மீது நம்முடைய அஸ்திபாரம் நம்பிக்கை இருக்கும்போது எந்த புயலுக்கும் காற்றுக்கும் அசையாமல் நிற்கும்படியாக செய்வார். நீங்கள் அசைக்கப்படுங்கள் என்று வார்த்தைப்படுகிறார். அவரது வலது பாசத்தில் வீற்றிருக்கப்படுகிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்லுங்கள்? கரங்களை எடுத்து சொல்லுமா? கர்த்தரின் வலது பாசத்திலே வீற்றிருக்கப்படுகிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. இவ்வளவுதான் விசுவாசமா? இன்னும் உற்சாகமா? உங்க சத்தம் உங்க காதுக்கு மட்டும் இல்ல, பரலோகத்துக்கு கேட்கணும். அந்த பிசாசுக்கு அவன் வந்து வெட்கப்பட்டு ஓடணும். அந்த அளவுக்கு நீங்க சத்தமா சொல்லணும், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை.
எல்லாவற்றையும் மகிழ்வாக இருப்பது எப்படி என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நல்லதற்காக ஒரு மனிதன் நினைத்து புரியலாம். நீங்களும் நான் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து தம்முடைய அன்பை சிலுவை கடைசி சுடுகிறத வரை உங்களுக்காக எனக்காக சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, அவருடைய தயவு நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீடிய வாழ்வை கொடுக்கக்கூடிய நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய நம்முடைய சொந்தமாக உங்களுக்காக எனக்காக தந்ததையோ நம்முடைய ஒரே பேர் அனுப்புமாறாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தந்து அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்திருக்கிறார். அதற்கு நம்முடைய அன்பை உணர்வதற்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உலக கவலைகள், லௌகிக கவலைகள், சில இழப்புகள், சில பொருளாதார நெருக்கடிகள், சில தோல்விகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறார். கர்த்தர் சொல்கிறார், இதெல்லாம் மாற்றப்படியாக நான் 3 மணி நேரத்துக்கு மேலே நான் கல்வாரி சிலுவையில உமக்கான சிலுவையில் இருக்கிற உங்களுடைய பாடுகள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில சுமந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, நீ என்ன நோக்கி பாருங்க கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அவரை நோக்கி பாருங்கள் நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். அவரை நோக்கி பார்க்க ஒரு முகம் கூட வெட்கப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் மாறிக்கிட்டே இருப்பான், மனுஷனுடைய அன்பு மாறிக்கிட்டே இருக்கும், மனிதர்கள் நம்மளை விட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன், ஒருபோதும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுகிற, நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம், அல்லது பின்மாற்ற ஜீவிகளில் நீங்க காணப்படலாம், ஆதி அன்பை இழந்து காணப்படலாம். இன்றைக்கு இயேசு நம்முடைய கரங்களை நீட்டி உங்களை அழைக்கிறார். நம்முடைய கரத்தை நீட்டி உங்களை அழைக்கிறார். மகனே, மகளே, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகல. இன்னும் இன்னும் நீ என்னுடைய அன்பை உணர்படியா, இன்னும் என்னுடைய கிட்டி நெருங்கி சேர்படியாய் கோபமாக இருக்கிறார் நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. கோபப்படுறதுக்கும் துக்கப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய செயல்கள் நிற்கும், நம்முடைய நினைவுகள் நிற்கும், நம்முடைய காரியங்கள் நிற்கும். அநேக நேரங்களில் ஆவியானவர் நாம் துக்கப்படுத்திருக்கிறோம். எத்தனை பேர் உண்மையாக இது எனக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஆவியில ரட்சிக்கப்பட்ட பதிவுகளை எவ்வளவு செப்போம், எவ்வளவு பேர் வாசிப்போம், எவ்வளவு அதிகமாக வாக்கு பார்க்க யாரை சந்தித்தாலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினோம். இன்னைக்கு எனக்கு நான் எனக்கு கொடுப்போம், எனக்கு போதும், எனக்கு கற்று நல்லதா இருந்தா போதும் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதற்காக நான் சிலுவையில கிடந்தான், நான் ஜீவனை கொடுத்தேன். ஹல்லேலூயா. நீ மாத்திரம் மீட்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் அல்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்க கடங்கி போய் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், சில மனிதர்களை பார்த்து நீங்க சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், கர்த்தர் சொல்லுகிற மனுஷன் மாறிக்கிட்டே இருப்பான், பொய் சொல்லுவான், பொய்களை கூதுவான். ஹல்லேலூயா. சொல்லுகிறார், நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, நான் மனம் மாற மறுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம அந்த சட்டத்தை மனுஷன் நம்மளை நேசிக்கிறேன், உனக்கு நான் ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லலாம். நான் எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு நான் ஜீவனை கொடுப்பதில்லை. நான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பை வெளிப்படுத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இன்னும் உங்களை கிட்டி நெருங்கி சேர, அவருடைய சமூகத்தை கிட்டி நெருங்கி சேர கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை அர்ப்பணி கொடுப்பதில்லை. இப்போ இருக்கிற நிலை போதாத ஆண்டவர், இன்னும் இன்னும் நம்முடைய சமூகத்தை கிட்டி நெருங்கி சேரும், இன்னும் நம்முடைய பாவத்துல நாம் வந்து சேரணும். அண்ணால் என்கிற ஒரு சகோதரியை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தாயார் 84 வயது வரை அந்த தாயார் அப்படியே அன்பிலே ஆவியானுடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் தேவனோடு நடக்கிற ஒரு தாயார் இருந்தார். இளமையிலே கணவனை இழந்தார். சொல்லுகிறாங்க, ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவோட கூட அந்த தாயார் நடந்தார். ஹல்லேலூயா. உலகத்துல அந்த தாயார் ஒரு 25 ஆண்டுகள் இந்த உலகத்துல உலகத்தின் நன்மைகளை அனுபவித்திருக்காங்க. ஏறத்தாழ 84 வயது வரை அந்த தாயார் கிறிஸ்துவுடைய அன்பிலே நிரப்பப்பட்டவர்களார். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்திலே அவரை தங்கியிருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நீங்க
எத்தனையோ குடும்பங்கள் பள்ளியிலும் வேதனைகள் காணப்படுகிறது. எத்தனை பேர் சரியான மருந்து, சரியான சிகிச்சை மருந்தியால் மறித்து போகிறார்கள். நன்றியாய் நம்மை நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தார்கள். நாங்கள் வாழப்படியால் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம், நாங்கள் வாழப்படியாக எங்களுடைய பிள்ளைகள் வாழப்படியாக எங்களுடைய குடும்பம் வாழப்படியாக இந்த திருச்சபை மக்கள் வாழப்படியாக இந்த ஜீவனே தந்திரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உள்ளத்தினால் ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எத்தனை இருதயங்கள் நீதான் நிரம்பி இருக்கிறது. ஓ நம்முடைய அன்பு வளர எங்களுக்கு தாங்க. எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், எங்களுடைய இருதயம் திறக்கப்படட்டும், எங்களுடைய உள்ளம் உங்களுடைய அன்பினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே உங்களுடைய அன்பை வளர எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே இயேசுவின் மாறாத அன்பு பாவி என்னை மீட்டுக் கொண்டார். ஆகாயத்து பறவைகள் போல நான் வாடிய பாடிடுவேன். ஆகாயத்து பறவைகள் போல நான் வாடிய பாடிடுவேன். இயேசுவின் மாறோடின் ரோஜா நன்மைகளை மேலே நூற்படவும் மறுமையிலே நித்திய ஜீவனை தந்ததை கற்றையாக ஜெபிக்கிறோம். அவன் செய்வது எல்லாம் வாய்ப்புகிற வார்த்தை வார்த்தை கைது செய்கிற எல்லாவற்றுமே பரிபூர்ண நன்மை
வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையோடு காணப்படுகிறேன் ஜெபிக்கிறோம். நீயும் அதே ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதப்பாய் வாக்கு தருவோம். நிறைவேற்படியாக ஜெபிக்கிற மாட்டவர்களே, அற்புதம் தேவத மாதிரி ஒரு அற்புதம் பிள்ளைಗಳ வாழ்க்கையில் நடக்கக்கூடியாக ஜெபிக்கிற மாட்டவர்களே, வேலையில்லாத தொழிலில்லாத பிள்ளைகள் கர்த்தர் ஏற்ற வேலைகளை கர்த்தர் ஏற்ற தொழிலை கர்த்தரின் ஆசீர்வதிக்கும்படியாக நீ ஜெபிக்கிறோம். தாவீது வர வர விருத்தியடைய பார்க்க சமாதானத்தில் சுகத்தில் தீர்மானிக்க பிள்ளைகள் விருத்தியடைய தன்னுடைய அன்பிலே பெருக ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பெருக தன்னை அழைக்கிறவர்கள் பெருக்கத்தை கொடுக்கிற தேவனுடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலத்தில் நல்ல பிதாவே. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை, சறுக்குவதில்லை. ஆண்டவர் நம்முடைய கால்களை சறுக்கி விழாதபடிக்கு அவர் பாதுகாக்கிறவர், நம்மை நிலைநிற்க பண்ணுகிறவர், நம்மளை நிறுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வேதம் நிறைந்திருக்க வேண்டும். இருதயத்திலே கர்த்தருடைய வேதமும் இருக்கும். கர்த்தருடைய வேதம் இல்லாத பட்சத்திலே மற்ற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை நிறைக்கிறதாய், ஆட்கொள்கிறதாய், ஆளுமை செய்கிறதாக காணப்படுகிறது. நம்ம விடப்படுகிறதான காரியங்கள் இந்த பூமியிலே ஏராளமாய் உண்டு. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா. நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அன்பு பூரணமாய் இருக்குமா? விழுகை என்பது, சறுக்கல் என்பது இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் அவன் நமக்கு தந்தருள் இவ்வளவாய் அன்பு கூறுவார். அவருடைய அன்பு கீழான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நம்ம நினைக்கிறோம், இவங்க என்ன நேசிக்கிற, அவங்க என்ன நேசிக்கிற. மனுஷனுடைய அன்பை, மனிதனுடைய அன்பை, உறவினர்கள் அன்பை, நண்பர்களின் அன்பை, நம் அக்கப்பக்கத்தில் உள்ள அன்பை நாம் முக்கியப்படுத்துகிறோம், எதிர்பார்க்கிறோம். இது மனுஷத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கிறது தான். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு கீழா இந்த உலகத்தில் எந்த ஒரு அன்பையும் நாம் அதற்கு ஈடாக எதையுமே நாம் சொல்ல முடியாது. அந்த அன்பு கீழாக நாம் எதையும் எதிர்பார்க்கவும் முடியாது. அல்லேலூயா. அவரை போல நம்மை அன்பு கூற யாராலும் முடியாது. தாய் தன் பாலனை மறப்பாள், அவள் மறந்தாள், நான் உன்னை மறப்பதில்லை. உலகத்திலே எல்லா அன்பை காட்டினேன். தாயினுடைய அன்பு விசேஷம். ஆனால் அந்த தாய் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால் நாம் மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போக மாட்டோம், கலங்க மாட்டோம், நம்முடைய பாதம் சறுக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அந்த கிறிஸ்துவின் அன்பு கீழா ஒன்றுமே இல்லை. அவரே பார்ப்போம், அவரே பற்றி கொள்வோம். நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்காக
எனக்காக யார் பேசுவா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்கிறார். அவர் நமக்காக எழுந்தருளுவார். யோபு சொல்லுகிறார், தேவரே என்னுடைய காரியத்தை மேற்கொண்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறு யார் கை கொடுக்கத்தக்கவர்? நம்முடைய காரியங்களை மேற்கொண்டு கொண்டு நமக்காக பிழைப்படக்கூடிய ஒருவர் அவர் கர்த்தர் மாத்திரம்தான். மனுஷர்கள் எல்லாரும் ஒரு அளவுதான் உதவி செய்ய முடியும். ஆனால் முழுவதுமாக நம்முடைய காரியங்களை மேற்பட்டு கொண்டு நமக்காக கிரியை செய்யக்கூடியவர் கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எப்படி இருக்கிறோம், என்ன மனநிலையில் இருக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மேற்போட்டு கொண்டு நமக்காக பிணைப்படுகிற கர்த்தர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பாதை ஒருபோதும் சறுக்குவதில்லை, வழி விலகி போவதில்லை. நம்முடைய தேவ வார்த்தைகள், வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இல்லாத பட்சத்திலே நாம் சோர்ந்து போகிறோம். நமக்குள்ளே சோர்வு வருகிறது. நம்முடைய பாதைகள் சறுக்குகிறது. வேத வாசித்து என்ன, சர்ச்சுக்கு போய் என்ன, ஜெபம் பண்ணி என்ன, நல்லது செய்வதா என்ன, இப்படியெல்லாம் இருந்தாதானா நன்மை செய்கிறது. சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகாதிருப்போமானா ஏற்ற வேளையில் இதற்குரிய பலனை அறுப்போம் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆகவே வேத வசனத்தை இருதயத்திலே பதிந்து வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நமக்குள்ளே பதிந்து வைத்துக் கொள்வோம். நம்மை சபையாய் நடத்துவார். கர்த்தர் நம்மை சபையாய் நடத்துவார். நம்முடைய பாதை சறுக்காதபடிக்கு அவர் நம்மை நேர்வழியாய் நடத்துவார். வேத வசனம் சொல்வது எல்லாவற்றையும் பார்க்கலாம். இருதேவி மகா திருக்குள்ளது கேட்டுள்ளதுமாயிருக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வசனம் இருக்குமானால் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்குமானால், வேத வசனத்தினால் எழுந்திருக்குமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் நன்மைக்கு எதிராக செய்யும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோமா? அறிந்திருந்தோமானால் நம்முடைய பாதம் சறுப்பதில்லை. சூழ்நிலையை பார்ப்போமானால் சோர்வு வரும், சறுக்கல்கள் வரும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறது. கிறிஸ்துவையே பற்றிக் கொள்ளும்படியாய், அவருடைய அன்பையே சார்ந்து கொள்ளும்படியாய் சில வேளைகளிலே அவர் சில காரியங்களை நமக்கு செய்வார். அல்லேலூயா. நம்முடைய அறிவுக்கு அது புரியாது. இவங்க ஏன் நம்மளை நேசிக்கல, இவங்க ஏன் உதவி செய்யல நம்ம நினைச்சிட்டே இருப்போம். உலக அன்பு, உறவினர் அன்பு, நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையான ஒரு மனுஷன் பாக்கியவான். அவரையே பற்றி கொள்ளும்படியாய் சில நேரம் உண்மையா நம்மளை நேசிக்கிறவா தான் இருப்பாங்க, நமக்கு உதவி செய்யறவா தான் இருப்பாங்க. ஆனா நம்முடைய நம்பிக்கை முழிச்சு அங்க போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்மை நேசிக்காதபடி கர்த்தர் தடைகளை வைப்பார். அவரை மட்டும் நம்ம பற்றி கொள்ளும்படியா ஆண்டவர் செய்வார். நம்முடைய அறிவுக்கு அது புரியாது. நம்ம மனுஷன் என்ன செய்வோம், பார்ப்போம், அவங்களதான் குறை சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர்கள் தேவனை தரிசிப்பார். மனிதனை நம்பிடே மாறுவார் என்றறிவே, மனிதனை நம்பிடே மாறுவார் என்றறிவே, இயேசுவை மட்டும் நம்புவே, இயேசுவுக்காய் ஜீவிப்பே, இயேசுவை மட்டும் நம்புவே, இயேசுவுக்காய் ஜீவிப்பே, பேதையாயிருந்தே ஞானமாய் இயேசு நடத்தினார், வாலிபரின் நாட்களில் வாடினாவை பார்த்திட்டார், வாலிபரின் நாட்களில் வாடினாவை பார்த்திட்டார். அல்லேலூயா. ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதிக் கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதிக் கொடுத்தேன், அவைகளை புண்ணிய காரியமாக எண்ணினார். இந்த வேதம் மகத்துவமான காரியங்களை கொண்டது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றதான வாக்குத்தத்த வசனங்கள் மட்டுமல்ல, வேதத்தில் சரித்திரபூர்வமான காரியங்கள் இருக்கிறது, அறிவியல் பூர்வமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், ஒரு ராஜா எப்படி தன்னுடைய ராஜாங்கத்தை நடத்த வேண்டும், பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், எதற்காக நம்மை அவர் சிருஷ்டித்தார், மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், எல்லாம் இந்த விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகத்துவமான காரியங்களை இந்த வேதத்திலே அவர் எழுதி நமக்கு தந்திருக்கிறார். நாம் அறிந்து கொள்ளும்படியாய் அவர் எல்லாவற்றையும் இந்த வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன நினைப்போம், எண்ணிய காரியமாக எவ்வளவு வாஞ்சோடு கூட வாசிக்கும், எவ்வளவு தாமத்தோடு கூட வாசிக்கும், கடற்கரைக்கென்று வாசிக்கிறோமா, உண்மையானவற்றை வாசிக்கிறோமா, வேதத்தினுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாய் வாசிக்கிறோமா. சங்கீதத்தில் இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருந்தது, இந்த வேதத்தினுடைய அதிசயங்களை பார்க்கும்படியா என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும். வேதத்தில் அதிசயமான காரியங்கள் சொல்லப்பட்டது. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதம் 119:18. சங்கீதம் 119:18. ஒரு வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் அதிசயமான காரியங்கள் நிறைய சொல்லப்பட்டது. தண்ணீரை அவர் திராட்சரசமாக மாற்றினார், சங்கடலை இரண்டாக பிரித்தார். அல்லேலூயா. குருடரின் கண்களை திறந்தார், செவிடரின் செவிகளை திறந்தார், நடக்க முடியாமல் நடக்க செய்தார், மரித்த லாசருவை உயிர்ப்பித்தார். இதெல்லாம் நாம் பார்த்து வாசித்து தெரிந்து கொள்ளும்படியான அற்புதங்கள், அதிசயங்கள். ஆனால் இந்த வேதத்திலே எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதிசயமானவை, அற்புதமானவை. அதை அறிந்து கொள்ளும்படியான மனக்கண்கள் நமக்கு தேவையாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவரே இந்த நாளிலே கூட பேசு, மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியா, வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதான அதிசயத்தை அறிந்து கொள்ளும்படியா என்னுடைய கண்களை திறந்தருளும். நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது நம்முடைய பாதம் உறுதியாக இருக்கும், நம்முடைய பாதம் சறுக்கி விழுவதில்லை. அல்லேலூயா.
கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறதான வழிகளையும் அறிந்து கொள்ளும் போது பாதம் உறுதியாக இருக்கும். இந்த காலைகளிலே ஆண்டவரே மகத்துவங்களை அறிந்து கொள்ள, அதிசயங்களை அறிந்து கொள்ள இந்த நாளிலே என்னுடைய கண்களை திறந்த வேதத்தின் மகத்துவங்களை எனக்கு கற்றுத்தாங்க. அதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஏதோ கண்களுக்கு தெரிந்த வண்ணமாக இருக்கிறதான அற்புதங்கள் மாத்திரமல்ல, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை தேவைதான், அதிசயம் தேவைதான், அற்புதம் தேவைதான். வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவை கொண்டு போஷித்தார், மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான கசப்புகளை அவர் மாற்றுவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. பரலோகத்தின் அப்பமாக மன்னாவினாலே போஷிப்பது அவசியமாக இருக்கிறது. பூமிக்குரிய அப்பத்தினாலே அவர்கள் போஷிப்பது அவசியமாக இருக்கிறது. இவைகளை காட்டிலும் கர்த்தரின் அற்புதங்களை அதிசயங்களை அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை நம்மை பிழைக்க பண்ணுகிறதாக இருக்கிறது. அது நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது, பாவம் வர நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. சங்கீதம் 19 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த குறைவற்றதான வேதத்தை நம்முடைய இருதயத்தை நாம் பதிந்து கொள்வோம். நம்மை உயிர்ப்பிக்கிறதான கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்திலே பதிந்திருக்கட்டும். கர்த்தருடைய வேத வசனம் நம்முடைய இருதயத்திலே பதிந்து இல்லாத பட்சத்திலே ஆதியில் இருந்த அன்பை விட்டு நாம் விலகுகிறோம். ஆதியிலே இருந்ததான கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய சமத்தை கொடுத்ததான தாகம், கர்த்தருக்கு செயல்படுகிறதான காரியங்கள், ஆராதனைக்குரியதான வாஞ்சைகள், இவை எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை கேட்போம், என்னை உங்களுடைய வசனம் உயிர்ப்பிக்கட்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாக்கினாலும் பிழைப்பான். மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி நமது ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே அவர் ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போது அந்த ஆத்மா மரித்து போனது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷ பார்வையிலே நல்லவர்கள் போல காணப்படலாம், கர்த்தருக்கு முன்பாக மறைவாக எந்த ஒரு காரியமும் இல்லை. அந்தரங்கமான ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இருதயத்தின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். நான் செய்த காரியங்கள் யாருக்கும் தெரியும் என்று நினைக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தார். இந்த நாளிலே அவருடைய பாதத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுவோம் என்றார். அவர் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்க
எழுந்து வா என்றோடு ஒரு வார்த்தை மறித்து 4 நாட்கள் அவன் லாசருவை எழுப்பிட்டு நாளில் சோர்வோடு கூட தளர்ந்து போயிருக்கிறான ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வார்த்தையை கொண்டு அவர் பலப்படுத்துகிறார். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வேகம் குறைவற்று அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறார். நம்மை அவர் பலப்படுத்துகிறார். அவர் நேற்று இன்று என்றும் மாறாதவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அவருடைய கிருபை நம்மளே என்றென்றைக்கும் இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை புதியவைகள். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே அவரை தேடும்போது அவர் தமது கிருபையினாலே நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை சார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வேதம் நம்முடைய இருதயத்தில் இல்லாவிட்டால் வேற என்ன காரியெல்லாம் நம்மளை வந்து நம்முடைய இருதயத்தை அசுசிப்படுத்துகிறது. மார்க் 7வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24 வரைக்கும் படிக்கலாம். மத்திய 7வது அதிகாரம் 20லிருந்து 24 வரைக்கும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்தில் கூடியிருந்து கொள்ளாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. மனுஷ இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேத வசனம் மட்டும் என்ன இருக்கும்? பொல்லாமைகளான என்னெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை திட்டுப்படுத்துகிறதான களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, அதிகேடு இவர்கள் எல்லாம் என்ன செய்வான்? புறப்பட்டு வருவான். இப்படிப்பட்ட காரியங்கள் இருதயத்தில் இருக்குமானால் மனுஷனோட நடைகள் என்ன செய்யும்? பாதங்கள் சறுக்கும். இப்போ சாதாரண இந்த ரோட்டில் நடந்து போகிறோம், நடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு களிமண் தரையில் போகும்போது என்ன செய்யும்? சறுக்கும், வலிக்கு விடும். இந்த ரோட்டுக்கு நம்ம பார்த்து போவாங்க என்ன செய்யும்? கல் நம்மளை தடுக்கி விடும். சில பேர் சாதாரண நடந்து போயிட்டு இருக்கும்போது சடக்கு இந்த மாதிரி கேட்கும். கால் பாதம் என்ன செய்யுது? எலும்பு போகுது. நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன செய்யுது? பாதம் சறுக்கி எலும்பு போகுது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அப்படி ஆவியானவர் சொல்லுகிறார், நம்முடைய இருதயம் சுத்த இருதயமா இருக்கா? கர்த்தருக்கு பிரியமான இதயமா இருக்கா? அடிக்கடி என்ன செய்யறோம்? நடந்து போறோம், அடிக்கடி சோர்ந்து போகிறோம், அடிக்கடி மற்றவர்களே குற்றப்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயத்துக்குள்ளே பொறாமை இருக்கிறதா? அன்பம் இருக்கா? பொருளாசை இருக்கா? எரிச்சல் இருக்கா? கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் இல்லைன்னா ஆவின் கனி நமக்குள்ளே அடர்ந்து வருகிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான்
சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், விளையாட்டுகள், விக்கிரக ஆராதனை, வெளிசூனி, பகை, வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் இதெல்லாம் இருதயத்திலே காணப்படுமானால் நம்முடைய பாதம் சரிந்துவிடும், நம்முடைய நடை தவறும். வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நம்முடைய இருதயத்திலே இவைகள் காணப்படுமானால் நம்முடைய பாதை, நம்முடைய வழி நேர்வழியாக இருக்கும். காலைவழியிலே அவர்களுக்கு பாடுவே, என் இருதய சுத்தமுள்ளதா இருக்கா, இந்த மாம்சத்தின் கிரியைகளால் நிறைந்ததா இருக்கிறதா. ஆவியினாலே நாம் நடத்தப்படும் போது, பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படும் போது மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு அகன்று போகும். ஆவியானவரே, ஒரு விசை எனக்கு உதவி செய்யும். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடினபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார். இதயத்துக்குள்ளே பலதரப்பட்டதான பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத செய்திகள் இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வர முடியாது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா, ஒருமனப்பட்டவர்களா பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நடத்த முடியும் என்று சொல்லி அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கின போது எந்த பேரில் அவரை மறுதளித்தார், அதே பேரில் எழுந்து நின்று, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி சாட்சியாக எழுந்து நின்றார். ஆவிக்குரிய ஜீவித்திலே மறித்த நிலைக்கு போனார். சரீரம் மறிக்கல, கிறிஸ்துவை மறுதலித்து மறித்த நிலைக்கு போனார். பேதுரு இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். பேதுருவை போல அவருக்கு சாட்சியாக நிற்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் என்னெல்லாம் ஆண்டவரோடு பொறுப்பு செய்திருக்கோம். நான் வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், எனக்கு உண்மையா இருப்பேன். அல்லேலூயா. அந்த கால வேளையிலே ஆவியிலிருந்து அன்பு எங்கே? சாவில நான் உன்னோடு கூட வருவேன் சொன்ன பேரு மறுதளிச்சு, சிலர்கள் மூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய். அந்த பேரு சாட்சியாக நிறுத்தக்கூடுமானால் நம்மையும் அவர் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் இருதயத்தில் சுத்தமும் தேவனுக்கு நேராக ஒரு மனமும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. வீண் சிந்தனைகளை வெறுத்து உடைய வேதத்திலே பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல வேண்டாம், வீணான சிந்தனைகளை என்னை விட்டு அகற்றி போடும். வேதத்திலே பிரியமாயிருக்கிறேன் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம், அவன் செய்வது எல்லாம் பாக்கியம். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்கிறது வாசிக்கும் இந்த வேத பிரமாணம், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிற
சாட்சியாக நிற்க பண்ணுவார். நம்மளை பார்ப்பதான கண்கள் நம்மை குறித்து ஆச்சரியப்படத்தக்கதாய் நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். வேத வசனம் என்ன செய்கிறதா? நம்மை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, அது நம்மை நற்குணசாலிகளாய் மாற்றக்கூடியது. பெரிய பட்டணத்தாரை காட்டிலும் அவங்க என்ன செய்றாங்க? மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார். அல்லேலூயா. நம்ம என்னைக்கா நினைக்கிறோமா நம்ம நற்குணசாலியா இருக்கணும், நல்ல பேர் எடுக்கணும், மற்றவங்க நம்ம குற்றப்படுத்தாதபடிக்கு நல்ல ஜீவன் செய்யணும் அப்படின்னு என்னைக்கா என்ன தோணிருக்கா? அல்லேலூயா. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து தியானித்து கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சொல்லி நம்ம அதன்படியாய் நடக்கும்போது அது நம்ம நற்குணசாலிகளை மாற்றுகிறது. அவங்க என்ன செய்யறாங்களா? வேத வசனம் இப்படி இருக்கா, காரியங்கள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். நிச்சயமா அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், அவர் பெருகவே பெருக பண்ணுவார். வாக்குத்தத்தத்தை மட்டும் அல்ல, யாரை பார்த்து சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து சொன்னார். நான் காண்பிக்க பேசுறதுக்கு புறப்பட்டு போ, ஆராய்ச்சி பார்க்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்பிதமே கீழ்ப்படிந்து போனார். அல்லேலூயா. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆபிரகாமை பெருகவே பெருக பண்ணினார். இந்த நாட்களிலும் இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. இஸ்ரவேலின் மூலமாக உலகம் எங்கும் ரட்சிப்பு கடந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறோமா? கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஆட்சி அடையேன். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறாரா? அல்லேலூயா. 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 கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேத வசனம் சொல்கிறது, என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதாக மேய்ப்பார்கள் என்ன செய்றாங்களா? அறிவோடும் புத்தியோடும் நம்மை மேய்க்கிறவர்களாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் அல்ல மேய்ப்பர்கள். வேத வசனம் சொல்கிறது, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை உங்களுக்கு
அல்லேலூயா. காலை வேளையிலே வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து வேத வசனங்கள் இருதயத்தில் பதிந்து கொள்கிறோம். வேத வசனம் சொல்வது வாதை கூடாரத்தை பொல்லாதவனுக்கு நேரிடார். யாருக்கு நேரிடார்? உன்னதமானவரின் அறையில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்களில் எத்தனையோ ஜனங்கள் மாண்டு போகிறது. இன்னும் 3ஆம் தலை வரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை கண்ணீரோடு கூட ஜெபிங்க. உன்னதமான மறைவு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தேசத்தையும் பாதுகாக்கட்டும். சர்வ வல்லவரின் நிழல் நம்முடைய தேசத்தை மூடட்டும். அவருடைய நிழல் மாத்திரமே பாதுகாக்க முடியும். அவருடைய ரத்தம் மட்டுமே பாதுகாக்க முடியும். எல்லா தீங்குக்கும் அவர் நம்ம விலைக்கு காக்கிறவர். காலையிலே ஆண்டவரே எங்களை காத்திருங்க, எங்களுடைய தேசத்தை காத்திருங்க. உங்கள் ஏழைகளாக நாங்கள் கடந்து வருகிறோம் ஐயா. உங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாகட்டும், எங்களுடைய தேசத்துக்கு உண்டாகட்டும். எத்தனையோ கூக்குரல், எத்தனையோ கண்ணீர், நிர்பந்தமான நிலையில எத்தனையோ குடும்பங்கள். நிழல் மூடட்டுப்பா, உன்னதமானவரின் நிழல் மூடட்டு சுவாமி. எங்களை பாதுகாத்தவங்க, எங்களுடைய தேசத்தை பாதுகாத்தவங்க, எங்களுடைய விசுவாச குடும்பங்களை பாதுகாத்தவங்க. வசனம் நம்முடைய இதயத்தில் பதிந்திருக்கும் போது அவர் நம்மை பாதுகாத்தவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாள் வேத வசனத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம். நம்முடைய இருதயத்திலிருந்து வேத வசனம் புறப்பட்டு வரட்டும். நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீராய் புறப்பட்டு வரட்டும். ஜீவ அப்பமாகிய அந்த மன்னா நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு போகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்மை பலப்படுத்தும், நம்மை நிலைநிறுத்தும், நம்மை பாதுகாக்கும். நம்முடைய சிறுமையை நம்முடைய வசனமே ஆறுதல் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இதுதான் நமக்கு ஆறுதல். சகல விதமான ஆறுதலின் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். துக்கத்தின் மேல் துக்கம் நமக்கு ராகவடிக்கு ஆறுதல் படுத்துகிறவர் ஆவியானவர். வேலை வசனம் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. பலவீனத்திலே இதனுடைய பலம் பூர்ணமாய் விழும். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அதுதான் நமக்கு ஆறுதல், அதுதான் நமக்கு பலன். கட்ட காலத்தில் நமக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரிடத்திலிருந்து நமக்கு நிச்சயமாக ஒத்தாசை வரும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போக முடிகிற தேவன் அல்ல. வசனத்தை இருதயத்தை பதிந்து கொள்வோம், வார்த்தையை பற்றிக் கொள்வோம். காலவேளையிலே ஆண்டவரே நான் உண்மையே நோக்கிட்டேன். என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே நாம் நம்பியிருக்கும் போது
ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்முடைய மத்தியிலே கொள்ளாவுகிறது நம்முடைய மனக்கண்கள் காணும்படியாய் செய்கிறது. நாம் ஆராதிக்கும் போதெல்லாம் நாம மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய மத்தியில் இறங்கி வருகிறார். தேவ தூதர்கள் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார்கள். தேவ தூதர்கள் நம்மோடு கூட இணைந்து அவர்கள் ஆராதனையை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை வார்த்தையை கேட்கும்படியா, தேவ சத்தியங்களை கேட்கும்படியா, வேத வசனங்கள் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்கும்படியா தேவ தூதர்கள் அவர்கள் ஆசையா, வேத வசனம் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியா அவர்கள் ஆசையா உச்சி கேட்கும்படியா நம்முடைய மத்தியிலே அவர்கள் கடந்து வருகிறார். ஏதோ ஆராதனை என்பது கடவுளுக்காக அல்ல, பேருக்காக அல்ல, சடங்காச்சாரத்துக்காக அல்ல, தேவைகளை சொல்லி கேட்பதற்காக அல்ல, கர்த்தருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியா, அவருடைய அதிசயமான கிரியைகளை அறிந்து கொள்ளும்படியா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன் அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியா தேவ தூதர்கள் ஆசையா, அவர்கள் ஆசையாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்முடைய மத்தியிலே கடந்து வருகிறார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டவரே உடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்பதா, தாகத்தோடு கேட்பதா, நீ கூட பேசுங்க, ஆராதனையிலே கூட பேசுங்க, வேதத்தை வாசிக்கும் போதே கூட பேசுங்க. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் ஒருவனிடத்தில் மாத்திரம் பேசுகிற தேவன் அல்ல, அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாரோடையும் அவர் பேசுகிற தேவன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவோமானால் அவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அவருடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லா கண்களை மூடினவர்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்து காலங்களிலே இயேசுப்பா நீங்க என் கூட பேசு, வேறு மகத்துவங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, என்னை உயிர்ப்பீங்க, ஆதில் உள்ளதான அன்பை எனக்கு தாங்க, சோர்வுகளை அகற்றி போடுங்க. உங்களுடைய அன்பு கீழாக உலகத்திலே எந்த ஒரு அன்பு இல்லை. வாலிபன் தன் வழியை எதிரால் சுத்தப்படுவான், வேத வசனத்தின் படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. வேத வசனத்தின் படியாக என்னை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. என் பாவம் சறுக்கி போகிறதே, அடிக்கடி விழித்து போகிறதே, எனக்கு கிருபை தாங்க. காலையிலே எனக்கு பலன் தாங்க. நீங்க எனக்காக யாவையும் செய்ய வல்லவராக இருக்கீங்கப்பா. சுத்தி இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நீங்க எனக்கு நல்லவராகவே இருக்க, என்னுடைய இறுதியை சுத்தப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு வேத வசனத்துக்கு ஒத்ததாய் ஒரு முகத்தோடு இருக்கட்டும். நீங்க விரும்பாத எல்லா மாம்சத்தின் கிரியைகளும் காலையிலே எழுதிட்டு விட்டு அகன்று போட்டு எல்லாரும் வாய்களை திறந்தவர்களாய், வாய்களை திறந்தவர்களாய் கர்த்தரிடத்திலே கேட்கிறே. இருதயத்திலே என்னுடைய இருதயத்திலே வேத வசனங்களை பதித்து
வருஷம் நன்றி கூறி ஆண்டவரே எங்கள் இருதயம் லௌகீக கவலைகளினாலும் பாரங்களினாலும் அசுத்த எண்ணங்களினாலும் நிறைந்திருக்கிறதா அல்லது உடைய வாக்கினாலே இறுதியில் நிரப்பப்பட்டிருக்கிறதா? சங்கீதக்காரன் சொல்றது நான் முக்குறதுமாய் பாவம் செய்யாத வார்த்தைகளை இருதயத்தை வைத்தேன். நம்முடைய இருதயத்துல என்ன காணப்படுகிறது? பாவ சோதனை மேற்கொள்ள முடியாது. நீ தவிக்கிறீர்களா? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? தன்னுடைய வசனத்தினாலே தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே வாக்க முடியும். தேவசனங்களை பார்க்க முடியாது. சத்திய ஆவியானவர்களை சகல சத்தியத்திலே இந்த காலங்களிலே நம்முடைய மகளை கொண்டு பேசியிருக்கிறார். இருதயம் எதினால் நிறையப்பட்டிருக்கிறது? இருதயம் உலகத்துக்கு அடுத்த காரியங்களினாலே நிறையப்பட்டிருக்கிறதா? பொருளாசையினாலே நிறையப்பட்டிருக்கிறதா? அசுத்த சிந்தனையினாலே நிறையப்பட்டிருக்கிறதா? ஒவ்வொரு இருபத்திலே அவர் தேவனை அறிந்தும் தேவனை அறிந்தவரை ஸ்தோத்திரியாமல் அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்ததினாலே உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்து காணப்படுகிறதா? இருதயம் தேவையில்லாத காரியங்களினாலே நிரப்பப்பட்டிருக்கிறதா? அப்படி வார்த்தை சொல்லப்படுது, இருதயத்தை நன்றியினாலே வாய் பேசும். இருதயம் தன்னுடைய வாக்கினாலே நிரம்பிடும் பொழுது வாயில் தன்னுடைய வார்த்தைகள் வரும். கத்தர்களோடு கூட பேசியிருக்கிறோம். கடவுளை கத்தர்களை உயர்த்தி நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். உங்களுடைய இறுதியில் எதனால நிரப்பப்பட்டிருக்கிறதோ அதை வைத்துதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. உங்களுடைய இருதயத்துல பாவத்தை, கவலையை, பாவத்தை, அசுத்த எண்ணங்கள் நிறைந்திருக்குமானால் நீங்க ஜெயம் பெற முடியாது. நிறைவானது வருவது குறைவானது ஒழிந்து போகும். கர்த்தருடைய வேதம் நிறைவானது, அவருடைய வார்த்தை நிறைவானது. அவருடைய வசனம் அப்படிங்கிறது நான் நாடுகிறேன். நீங்க வாங்க, நீங்க வாங்க. தேவனுடைய வார்த்தை ஒன்றாய் இருக்கிறது. வார்த்தையை வெளிப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வருவாராக. அவருடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே காணப்படட்டும். நம்முடைய சுய முயற்சினாலெல்லாம் நற்குணசாலியாக மாறவே முடியாது. ஆவின் கனிகளால் நிரப்பப்படவே முடியாது. நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை காணப்படுகிறது. கரையா பட்டணத்தால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் வேத வசனம் இப்படிப்பட்டதா இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் ஆராய்ச்சி பார்க்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, தினந்தோறும் வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதை மனப்பாடம் பண்ணி அது இருதயத்தில் வைத்து வாயில பேசுகிறார்கள். உடைய நடைகள் பேசுவதில்லை. உடைய பாவிகளை கற்று வாய்க்கப்படுவார். உடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது வசனம் அந்த உலகத்துக்குள்ள போகும்போது உங்களை பார்த்துக் கொள்ளும். உலகமாகி சொக்கி சாசை செய்க. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதுமானதா இருக்கிறது. இயேசு வார்த்தையை கொண்டு பிசாசை செய்தது போல நீங்களும் நான் பிசாசுகளை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இதுவரை வேதத்தை மறந்த நாட்களை எங்களுக்கு மன்னி காட்டுவரை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் சொல்லுகிறான். பிள்ளைக்கு வாழ்க்கையில நன்மைக்கு தடைகள் நீங்களும் நாங்கள் காணப்பட்டிருக்கிறோம். காணப்பட்டிருக்கிறோம். நீ வேதத்தை மறந்தால் பிள்ளைகளை மறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியாத வேதத்தை மறந்த நாட்களை மன்னிங்க. இந்த வேத வசனங்கள் மனமகிழ்ச்சியான் எல்லாருடைய உலகத்து காரியங்கள், பணம், பொருள், செல்வம், ஆஸ்தி எங்களுக்கு சந்தோஷப்படுத்த மாதிரி இருந்ததுனால இந்த உலக வேலை எங்களுக்கு சந்தோஷப்படுத்தபடினாலே இந்த சித்தின்பர்கள் எங்களுக்கு சின்ன சந்தோஷத்தை கொடுத்தபடினால தேவனுடைய சமூகத்தை மறந்த நாட்கள், ஜெபிக்க மறந்த நாட்கள், வேதத்தை மறந்த நாட்களை எங்களுக்கு மன்னிக்க ஆண்டவரே. வருஷத்துல எத்தனை பேர் வேதத்தை அதுக்காக நீங்க வாசித்திருக்கிறீங்க? வாசிக்கணும்னா அந்த நாளில் தீர்மானப்படி ஆண்டவரே மிகுந்த சமாதானம் உண்டு சொல்லிருக்கப்பா. எங்களுடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் ஆண்டவரே. பிரச்சனைகள்
பிள்ளைகளை முடங்க மறைவான குற்றத்துக்கு என்னை நீங்களாக்குடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லுங்க அல்லேலூயா. யார் நிறைவுள்ள படிக்கல அல்ல கற்களில் கற்கள் கற்கள் ஆண்டவர் இந்த குறைகளுக்கு மன்னிக்க ஆண்டவர், இந்த குறைகளுக்கு மன்னிக்க ஆண்டவர். நாங்கள் சொல்வதே நல்லதற்குபடியாக ஆண்டவரே, இந்த வேதத்தை மறந்த நாட்களை மன்னிக்க, ஆராதிக்க மறந்த நாட்களை மன்னிக்க, ஜெபிக்க மறந்த நாட்களை மன்னிக்க, உங்களுக்கு கொடுக்க மறந்த நாட்களை மன்னிக்க ஆண்டவரே. அப்படி அன்பு மற்றவர்களுக்கு சொல்லாம எத்தனை பேர் விட்டுவிட்டபடி நாம் எத்தனை காரியத்துக்கு நரகத்துக்கு போயிருக்காங்க ஆண்டவரே. எங்களுக்கு மன்னிக்க ஆண்டவரே. இது சத்ததிருதி ஆண்டவரே, பிரதான நாட்களை சொந்தங்களை கேட்கிற ஆண்டவரே, எங்க மேல இரக்கமாயிரும் ஆண்டவரே. இவாதா சத்ததிருதி பதிருதி ஆண்டவரே அப்படி செஞ்சு ஒரு நிமிஷம் கேட்க ஆண்டவரே. அப்படி ஒரு நிமிஷம் செஞ்சு ஆண்டவரே, கிருபையாய் 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 ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் ஆண்டவரே. இதயம் முழுதுமாய் வாக்கினாலே நிரப்பப்படட்டும், உடைய வசனத்தினாலே நிரப்பப்படட்டும். சத்தியத்தை அறிவுகள் சத்தியங்களை விடுதலையாக்க வார்த்தைப்படி இந்த நாளில் நாம் கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய இருதயத்தில் எங்களுடைய வேதம் இருக்கட்டும், உடைய வார்த்தைகள் இருக்கட்டும், உடைய வசனம் இருக்கட்டும், உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி இந்த காரியங்களை எங்களை அர்ப்பணிக்கிற மாட்டேன். என்னை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் பண்ணுகிற வார்த்தைகள் நாட்களே கட்டளைகளை மிகுந்த சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆண்டவரை நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களை வாய்ப்பு செய்யப்போது நன்றி செலுத்துகிறோம். நாளில் நாங்கள் வேதத்தில் பிரியமாயிருக்க மாட்டேன். வேதத்தை வாசிப்போம், வேதத்தை கேட்போம், வேத வசனத்தின்படி நடப்போம், வேத வசனத்தை எப்பொழுது இந்த வாயில் இருக்கும்படியாய் எங்களுடைய வார்த்தையினாலே நாங்கள் நிரப்ப மாட்டேன். அப்படியா எங்களை பற்றியுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். அவருடைய நடைகளில் ஒன்றும் செல்வதில்லை என்ற வார்த்தைப்படி எங்களை கால்கள் தள்ளாடப்படாதபடி, எங்களை கால்கள் வழுவாதபடி, உலக மாமிசத்தை சாசனைகளை மேற்கொள்ளாதபடி நீரை வேலை எடுக்கிற தைரியமாய் நன்றி செலுத்துகிறோம். யாரும் கொண்டு சொல்லுவாங்க இந்த நாளில் நம்முடைய வேதத்தில் பெரியமாயிருப்போம், வாசிப்போம், தியானிப்போம், இந்த வார்த்தைகளை வைப்போங்கிற வார்த்தைப்படி பிள்ளைகள் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கடந்து வரட்டும். அப்பா தானியேலை காரியம் ஜெயமாயிருக்கிறது பார்க்கும்படி இந்த நாளில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வெற்றி வாழ்க்கை பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரீரத்திலும் கடந்து வரட்டும். ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. எல்லாரும் சத்தத்தை சொல்லி நாத்துமாவே என் முழு நடுவசனாவே என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லு. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் சிநேகமும் சமாதானம் என்றும் என்றும் சமாதானம் என்றும் 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 சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.